வணக்கம் நண்பர்களே, நம்ம டெய்லி ஃபோக்கஸ் அப்டேட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈரான் போர் அடுத்த கட்டத்தை தாங்க எட்டியிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் காரணம் என்னன்னா, ஈரானுடைய அணுசக்தி உற்பத்தி தாங்க. அவங்க அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட 430 கிலோ யுரேனியம் இருக்கிறதா ஈரானும் இஸ்ரேலும் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த ஒரு தாக்குதல் என்னன்னா, ஈரானுடைய நடான்ஸ்ங்கிற அணுசக்தி மையத்தின் மேலதான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய நடான்ஸ் போர்ட்டோங்கிற 2 அணுசக்தி மையத்துல கிட்டத்தட்ட 430 கிலோ யுரேனியம் வச்சிருக்கிறதா இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 60 to 80% அந்த யுரேனியத்தை செறிவூட்டிட்டதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90% யுரேனியம் செறிவூட்டப்பட்டுருச்சுன்னா அதை வச்சு அணுகுண்டு தயாரிக்க முடியும். 42 கிலோ யுரேனியத்தை வச்சு செறிவூட்டப்பட்ட ஒரு யுரேனியத்தை வச்சு ஒரு அணுகுண்டு தயாரிக்க முடியும். அப்படின்னா 10 அணுகுண்டு அந்த ஈரானால தயாரிக்க முடியுங்க. அதை தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் ஆயிருங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு. அதை தான் அவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க, கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. நேற்று அந்த அணுசக்தி ஆயுதத்தின் மேல இவங்க தாக்குதல் நடத்தினது ஈரானுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. நேற்று அதாவது அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரானை மேக்சிமம் அழிச்சிட்டோம், எங்க இலக்கை எட்டிட்டோம்னு சொல்லி பெருமிதமா சொல்லிட்டு இருக்க சமயத்துல ஈரான் அமெரிக்கா இங்கிலாந்தினுடைய போர்த்தளத்தை தாக்குற அளவுக்கு ஒரு ஏவுகணையை நேற்று ஏவிருக்காங்க. 2 ஏவுகணை ஏவிருக்காங்க. அதை அழிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு, அதாவது மத்திய கிழக்கையும் தாண்டி 4000 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இலக்கை அழிக்கிற அளவுக்கு ஈரான்கிட்ட கைவசம் ஏவுகணை இருக்குங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவே இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னா, அந்த யுரேனியத்தை இப்போ கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. காரணம், ஒரு அணுகுண்டு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல போட்டாங்க அப்படின்னா ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்கு அந்த இடத்துல எல்லாமே புகையாக போயிருங்க, ஒன்றுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் சுற்றிலையுமே கதிரியக்க பாதிப்பு ஏற்படும். மக்கள் அங்கே வாழ்ந்தாலும் வாழாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க அந்த ஒரு அணுகுண்டு. அதனால தான் அதை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த யுரேனியம் செறிவூட்டத்தில் நிறுத்தணும்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்போது பயங்கர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கிய என்னன்னா, இந்த போர் சீக்கிரமாக முடிஞ்சிட்டா கூட ஈரான் இந்த போரை சீக்கிரம் விடாதாட்டிங்க. காரணம் என்னன்னா, ஈரானுடைய முக்கிய தலைவர்கள் இறப்பு, அவங்க அணுசக்தி மையம் தாக்குதல், அவங்களுடைய முக்கிய பொருளாதார மையமாக இருக்கக்கூடிய கார்க்கு தீவு தாக்குதல், இது எல்லாத்துக்குமே பதிலடி தராமல் இருக்க மாட்டாங்களாட்டுக்கு. அந்த அளவுக்கு இந்த போர் நீண்டுகிட்டே தாங்க போயிட்டு இருக்கு. சீக்கிரமா முடிகிற மாதிரி தெரியல. யார் இந்த போரை நிறுத்துவாங்கன்னு தெரியல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு இந்த போரை நிறுத்தணும்னு நினைக்கிறோம். ஈரான் அதுக்கு தகுந்த ஒப்புதல் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா உலக நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்க. எல்லா மேக்சிமம் கண்ட்ரியில் பெட்ரோலிய விலை ஏறிட்டு இருக்கு, கச்சா எண்ணெய் விலை ஏறிட்டே இருக்குங்க. ஏன் இந்தியாவில் கூட இப்போ ஏறக்கூடிய சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு. இது இப்படியே போணுச்சுன்னா எல்லா விலையிலையும், அதாவது அடிப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விலையும் ஏற ஆரம்பிச்சிடும். அதாவது டிரான்ஸ்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து விலைகளும் ஏற ஆரம்பிச்சிடும். நிறைய இடத்துல இப்போது டிரான்ஸ்போர்ட் ஆல்ரெடி கம்மி ஆயிடுச்சு, விலை பயங்கர ஹைக்கில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 25% எல்லாம் கூட சில கண்ட்ரியில் பெட்ரோல் ஏறிக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைகுடா நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தியை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். நம்ம இந்தியா இன்னும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலை. என்ன காரணம்னா, நம்ம வளைகுடாவை நாடுகளை மட்டுமே நம்பி இல்லாமல் இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இன்னும் ஏறாமல் இருக்குது. ஆனால் இந்த போர் இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு இந்தியாவுக்கும் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 20 to 25% அந்த வளைகுடா நாட்டில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அது நிறுத்தப்பட்டால் உலக நாடுகள் பேரழிவை சந்திக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு உண்மையான விஷயம்தான். போர் விரைந்து முடிக்க வேண்டும். நன்றி.